பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் தாண்டி ஓடுவதற்கு தேவையான பலனையும் கிருபையும் அவர் உங்களுக்கு தருவார். விசுவாசத்தோடு ஓடுங்க. இன்றைக்கு நாம் ஒரு கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஜெபிக்க போகிறோம். அது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. எதையும் அசைக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த உலகத்திலே ஒரு காரியத்துக்கு உண்டு என்றால், ஒரு ஆயுதத்துக்கு உண்டு என்றால் அது ஜெபம். தெய்வ பிள்ளைகளே, ஜெபத்தினாலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளாலே எதையும் அசைக்க முடியும், எதையும் நொறுக்க முடியும், எதையும் உடைக்க முடியும். அவர்கள் ஜெபித்த போது அந்த கூடியிருந்த இடம் அசைந்தது என்று வசனம் சொல்லுகிறது. தெய்வ பிள்ளைகளே, சத்துருடைய வல்லமைகளை அசைப்பதற்கு கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? ஜெபம். வியாதிகளை அசைப்பதற்கு, போராட்டங்களை அசைப்பதற்கு, நமக்கு எதிராய் எழும்பி வருகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் அசைப்பதற்கு, நிர்மூலமாக்குவதற்கு தேவன் நம் கையில கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான ஆயுதம் ஜெபம். தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது சத்துருடைய எல்லா கிரியைகளும் அசைக்கப்படும். அவனுடைய சத்துவங்கள் அசைக்கப்படும். நமக்கு எதிராக எழும்பி இருக்கிற ஆயுதங்கள் அசைக்கப்படும், அது நிர்மூலமாக்கப்படும். அந்த வல்லமை ஜெபத்துக்கு உண்டு. இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு அசைவை காண முடியும். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில அசைக்க முடியாமல் காணப்படுகிற காரியங்கள் இன்றைக்கு உங்கள் ஜெபத்தினாலே அசைய போகிறது. உங்கள் பட்டணம் அசையும். உங்கள் தெருவில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே ஒரு அசைவு உண்டாகும். உங்கள் தேசத்திலே நீங்கள் இருக்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இருக்கிற தேசங்களிலே ஒரு அசைவு உண்டாகும். உங்கள் குடும்பத்திலே ஒரு அசைவு உண்டாகும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்திலே ஒரு அசைவு உண்டாகும். ஒரே காரியம்தான் ஜெபம். நீங்க ஜெபிக்கும் பொழுது அசைவை காண்பீர்கள். இதுவரைக்கும் அப்படியே இறுகி போய் இனி நகர முடியாது என்று சொல்லி கட்டப்பட்டு கிடக்கிற காரியங்கள் எல்லாம் அசைந்து போகும் நாம் ஜெபிக்கும் பொழுது. விசுவாசிக்கிறீங்களா? அவர்கள் ஜெபித்த பொழுது கூடியிருந்த இடம் அசைய ஆரம்பிக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது அங்க பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். நீங்கள் ஜெபிக்கும் போது பரிசுத்தரோட வல்லமை அங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதற்கு எதிராய் ஒன்றும் நிற்க முடியாது, நின்றாலும் ஜெயிக்க முடியாது. ஜெயத்தை தருகிறவர். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஒரு பெரிய அசைவு என் குடும்பத்துக்கு வேணும்பா. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துல ஒரு அசைவு வேணும்பா. என் பட்டணத்துல ஒரு அசைவு வேணும். ஜனங்க ரட்சிக்கப்பட முடியாது, கட்டப்பட்டு கிடக்குறாங்க, இறுகி கிடக்குறாங்க. ஒரு அசைவு வேண்டும். ஒரு எழுப்புதல் எங்கள் தேசத்தில் வேணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் அசைய பண்ணுவா. விசுவாசிக்கிறீங்களா? கண்ணுபடிய ஜெபம் பண்ணலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அவர்கள் ஜெபித்த போது அந்த கூடியிருந்த இடம் அசைந்தது. இப்ப நாங்க ஜெபிக்கிறோம்பா. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த குடும்பத்திலே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்திலே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தேசத்திலே, எங்கள் பட்டணங்களிலே ஒரு அசைவை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. வரப்போகிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு அசைவை நாங்கள் பார்க்கணும்பா. இங்க தரப்போறீங்க. நன்றி. துதி கன மகிமையும் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.